பிப்ரவரி 14 அன்னைக்கு நம்ம ஓதிமலையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3000 அடி உயரமுள்ள இந்த மலையை நாம் ஏற போகிறோம். மொத்தம் இந்த மலையில் 1800 படிகள் இருக்குதாமா. வெள்ளியங்கிரி ஏறுறவங்களுக்கு இது ஒரு பயிற்சி மலை அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். வெள்ளியங்கிரியில் முதல் மலையே இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு மலை ஏறிட்டாவே வெள்ளியங்கிரியோட முதல் மலையை நீங்கள் ஏறிடலாம். பிப்ரவரி 14 அதுமா நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஓதிமலை ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு நீங்கள் பேருந்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டைமுக்கு தாங்க பஸ் இருக்குது. அன்னூர்லேருந்து இரும்பு புறைக்கு தாங்க பஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் புளியம்பட்டி வழியாகவும் வரலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் போகிறத தவிர்த்துக்குங்க. உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக வாங்க. மேப்பில் போட்டாவே எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். டைரெக்டாக நீங்கள் மலை அடிவாரத்துக்கே நீங்கள் போயிடலாம். நான் வந்துட்டு அன்னூர் வழியாக இரும்பு புறை போய் ஓதிமலை போனாங்க. ஒரு வழியாக நாம் ஓதிமலை அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டாங்க. தைப்பூச தேரோட்டம் முடிஞ்சு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். ஒரு சில பேர் மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருப்பாங்க போல. ஏன்னா பார்க்கிங்கில் ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா 2 வீலருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. 4 வீலருக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியல. இந்த ஓதிமலையில் எல்லா நாளும் உங்களால் மலை ஏற முடியாது. வாரத்தில் திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே நட திறந்திருக்கும். அப்புறம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை வளர்பிறை சஷ்டியில் மட்டும்தான் இங்க நடந்திருக்கும். இது மட்டும் இல்லாம சித்திரை 1 வைகாசியில விசேஷ நாட்கள்ல ஆடி 18 மார்கழியில 30 நாளுமே நடந்திருக்கும். கந்த சஷ்டி நாட்கள்ல பங்குனி உத்திரத்தின் போதும் திறந்திருக்கும். தை மாசத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் திறந்திருக்கும். தைப்பூசம் முடிஞ்சு முதல் 10 நாளே திறந்திருக்கும். இதை தவிர்த்து நீங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க வரலாம். இந்த மலை ஏறுறவங்க சாயங்காலம் 5 மணிக்கு மேல யாரும் ஏறாதீங்க அப்படின்ட்டு கோவில் நிர்வாகத்துல இருந்து சொல்றாங்க. சரி வாங்க மலை ஏற ஆரம்பிக்கும். மலையை ஏறதுக்கு முன்னாடி அடிவாரத்துல நம்ம தலைவருக்கு விநாயகர் இருப்பாரு. அவரை வணங்கிட்டு அப்படியே மேல போலாம் வாங்க. நீங்க ஒரு 10 படிக்கட்டு கூட தாண்டி இருக்க மாட்டீங்க. மறுபடியும் நம்ம தலைவர் இங்க உட்காந்துருப்பாரு. என்ன ராசா 10 படி கூட ஏறல, அதுங்களே மூச்சு வாங்குதா? கவலைப்படாத, என் பக்கத்தில் இருக்க இந்த தடியை எடுத்துட்டு போ, தைரியமா போப்பா, போற வழி எல்லாமே நான் இருப்பேன், கவலைப்படாம போ அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். முடியாதவங்க தாராளமா இந்த தடியை எடுத்துக்கிட்டு நீங்க தைரியமா மேலே போகலாம். வெள்ளியங்கிரி ஏறுறவங்களுக்கு இது ஒரு பயிற்சி மலை அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். வெள்ளியங்கிரியில் முதல் மலையே இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு மலை ஏறிட்டாவே வெள்ளியங்கிரியோட முதல் மலையை நீங்கள் ஏறிடலாம். சரி வாங்க மேலே போகலாம். இந்த மலை ஏறுறவங்க கையோட தண்ணி பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மலையில் உச்சியில் ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இடையில எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை அப்படியே கையோடையே எடுத்துகிட்டும் போயிருங்க. இல்லை அப்படின்னா இவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த மலையை நீங்கள் ஏறத்துக்கு சரியான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்கு மேலே தான். ஏன்னா சூரியன் மலைக்கு பின்னாடி போயிடும். அதனால் படிக்கட்டு ஃபுல்லாகவே நிழலாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் காலையில் ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களால் ஏறவே முடியாது, பொடி அப்போ. அதனால் நீங்கள் தாராளமாக செருப்பு போட்டுக்கிட்டே நீங்கள் மேலே ஏறலாம். அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் போகிற வழி ஃபுல்லாகவே ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு 100 படிக்கும் ஒரு முறை ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறாங்க. இந்த மண்டபத்தை யார் கட்டினாங்க அப்படிங்கிறத அந்த மண்டபத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மண்டபத்திலையும் குறிப்பிட்டிருக்கு. சரி ஓகே மக்களே, இந்த ஓதிமலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். சித்தர்களில் ஒருவரான போகர் முருகனை தரிசிக்கிறதுக்கு பழனி மலைக்கு போய்கிட்டு இருந்தார். போற வழியில திடீர்னு அவருக்கு வழி மறந்து போயிடுச்சு. அப்போ அவருக்கு என்ன செய்யறது தெரியாம பக்கத்துல இருக்கிற இந்த ஓதிமலைக்கு வந்து முருகனை வேண்டி தவம் பண்ணாங்களாமா.
அப்போது அந்த இடத்துக்கு முருகர் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை சொன்னார். இதுக்கு சான்றாக தான் குமாரபாளையத்தில் இருக்கிற நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடன் காட்சி தர 6 முகங்களில் காட்சி தர இந்த முருகன் போகருக்கு வழிகாட்டுனதுனால 5 முகங்களுடன் காட்சி தராரு ஓதிமலையில். மலையோட நடுப்பகுதிக்கு நீங்கள் வந்ததும் வெள்ளி விநாயகரை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே விநாயகரை வணங்கிட்டு மேலே ஏறாமல் கோவிலுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா அழகான வியூவை நீங்கள் பார்க்கலாம். வந்தோமா சாமியை பார்த்தோமா போனோமா அப்படின்ட்டு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் இந்த இயற்கையை ரசிங்க. நாம் ஏறி வந்த களைப்புகள் எல்லாமே அப்படியே போகும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பறந்து போனாப்புல இருக்கும். அப்படியே கொஞ்சம் நல்ல பூமியை உத்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதுதான் நம்மளோட இயற்கை வளம் காணாமல் அப்படி பார்த்த சில விஷயங்களை நீங்கள் கமெண்ட் மூலியமாக தெரிவிக்கலாம். சரி, எல்லாரும் இந்த பிரச்சனையை கடந்து போகிற மாதிரி நம்மளும் கடந்து போவோம் வாங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் மேலே ஏறையில் ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். இவங்க சுயம்பாக தோன்றிய லிங்கம்னு சொல்லப்படும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஓ முருகான்னு எழுதியிருக்கு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கேஸ்வரர்னு எழுதியிருக்கு. இவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டு அப்படியே மேலே போகலாம் வாங்க. இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மலை மட்டும் இல்லை, எந்த மலை ஏறினாலும் இந்த டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இவர் ஏறுற மாதிரி சிக்ஸாக்கில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு ஏறலாம். கால் வலியும் உங்களுக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உச்சி மேலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கலாம். அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கையில் மணல் சிமெண்ட்டு பை எங்கே வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று பார்த்தேன். என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ கீழே இருந்து மேலே வரும் பக்தர்கள் தங்களால் எவ்வளவு வெயிட்டை தூக்கிட்டு வர முடியுமோ அந்த வெயிட்டை தூக்கிட்டு வருவாங்களாமா. எதுக்காகன்னு கேட்குறப்போ இந்த ஆலயத்தின் திருப்பணிக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுவும் கீழே அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஏன்னா தைப்பூசம் இப்போ தான் முடிஞ்சதுனால அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணி நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த சேவையை பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி தான் மற்ற மலைக்கோவில் திருப்பணிகளை பண்ணுவாங்களாட்டுக்கு. கோவிலுக்கு போயிட்டு முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வாலு பசங்களை பத்தி பேசாமலா இருக்க முடியும். ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு வழியும் கீழே இறங்குறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே போகல இடும்பன் சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இவரையும் நீங்கள் வழிபட்டுட்டு அப்படியே நீங்கள் போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடும்பன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கேட் ஒன்று இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போனீங்க அப்படின்னா இந்த அழகான இயற்கையை நீங்கள் ரசிக்கலாம். கீழே பார்க்காம ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மூக்கை பொத்திக்கிட்டே ரசிங்க. அது ஏன்னு அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணிட்டு மேலே போகலாம் வாங்க. ஃபைனலாக நாம் ஓதிமலையோட டாப் வியூக்கு வந்தாச்சு.